தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யும் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி நடத்துனர்கள் வழங்கப்படும் இலவச பயணச் சீட்டுகளின் விவரங்களை அலுவலகத்தில் கணக்காகச் சமர்ப்பிக்கின்றனர். அதன் அடிப்படையில் போக்குவரத்துக் கழகங்கள் தமிழக அரசிடம் உரிய தொகையை பெற்றுக்கொள்கின்றன. அண்மையில் சென்னையில் அம்பத்தூர் எஸ்டேட்டிலிருந்து தீவுத்திடல் நோக்கிச் சென்ற 7MX அரசு பேருந்தில் பெண் பயணிகள் இல்லாத நிலையிலும் அவர்கள் பயணம் செய்தது போல் இலவச பயணச் சீட்டுகள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்தச் சம்பவம் தொடர்பாக நடத்துனர் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது நடத்துனர் மீது குற்றமில்லை, போக்குவரத்து உயர் அதிகாரிகளின் சொல்படி செயல்படுகின்றனர். இவ்வாறு தமிழக அரசுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இத்தகைய பாதக செயல்களில் ஈடுபடும் அனைத்து போக்குவரத்து கழகங்களும் நடத்தி வருகிறது. ஏற்கனவே தமிழக அரசுக்கு 11 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கும் நிலையில் அனைத்து போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகளும் பெரும் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார்கள். இதுபோன்ற முறைகேடுகள் உண்மையாக நடைபெற்று வந்தால் அது தமிழக அரசின் நிதிக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். அரசு நிதியை பாதிக்கும் வகையிலான எந்தவொரு முறைகேடும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அதில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் உள்ள துணை மேலாளர் மற்றும் மேலாண் இயக்குனர் மீது கிரிமினல் நடவடிக்கையான அரசை ஏமாற்றும் மற்றும் கூட்டு சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். அரசை ஏமாற்றுதல், போலி ஆவணங்கள் தயாரித்தல், குற்றச்சதி உள்ளிட்ட பொருந்தக்கூடிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முழுமையான விசாரணை நடத்தி சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும்.